டயத்துக்கு ஸ்கூல் வைக்கிறோம். எதுக்கு ஸ்கூல் டயத்துக்கு வைக்கிறாங்க? நீங்க எல்லாம் ஒழுக்கமா நம்ம வந்து இருக்கிறதுக்காண்டி தான் ஒரு ஒழுங்குமுறை. அழகா வந்து உட்கார்ந்து இதை வந்து நம்முடைய ஸ்கூல்ல வந்து ரொம்ப பின்பற்றீங்க, அது ரொம்ப சந்தோஷம். அடுத்த முக்கியம் என்னன்னா, பங்கேற்பு என்னன்னா ரொம்ப முக்கியம் என்னன்னா, குழந்தைகள் மைக்ல பேசுறது. இவ்வளவு சின்ன வயசுல குழந்தைகள் தைரியமா மைக்ல பேசுறது வந்து ஒரு ஆச்சரியம் தான் இல்ல. காலேஜ் படிக்கிறவங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க மைக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. பெரியவங்களை கேட்டீங்கன்னா மைக் அழகா அவ்வளோ பாடுது, இன்னொரு குழந்தை இன்னொன்னு பாடுச்சு. இன்னும் அதுவும் பத்தவங்களா வந்து பாலியல் குற்றங்களை நேர்த்து தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி தான் இந்த கிளாஸஸ் பத்தி எடுக்கணும்னு சொல்லியிருக்கும் போது நம்ம பிள்ளைகளே வந்து அதை வந்து இவ்வளவு அழகா சட்டங்கள்னா என்ன, சட்டங்கள் எப்போ உருவாச்சு, யாரு பீரியட்ல சட்டங்கள் உருவாச்சு, நியூ அமெண்ட்மெண்ட் புது வரையறை எப்போ உருவாக்குனாங்க, அது எந்தெந்த வயசு அப்படிங்கிறத ஒரு குழந்தை வந்து நாங்க சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் அழகா 3 குழந்தைகள் வந்து சொன்னது வந்து இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. அதுதான் ரொம்ப சந்தோஷம். அப்ப இங்க இருந்து பார்க்கும்போதுதான் தெரியுது நம்முடைய ஸ்கூலுடைய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. ஸோ இதை பார்க்கும்பொழுது உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் ஒரு 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 மீட்டிங் போனீங்கன்னா சும்மா போய் உட்காந்துருப்பாங்க. ஆனா நீங்க பாருங்க, எல்லாரும் ஒரு சின்ன ஒரு நோட்டு, ஒரு பேனா, நோட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை. உண்மையாவே சந்தோஷம். இது வந்து நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் படிச்சு பெரிய வரும்போது கண்டிப்பா நல்ல வேலைக்கு, நல்ல வாழ்க்கைக்கு நீங்க போறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள். ஸோ இதை மாத்திரம் நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? சரி, ஒரு சின்ன எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். சார் நீங்க உட்காருங்க, மேடம் நீங்க உட்காந்து மேடம் உட்காருங்க, சும்மா உட்காருங்க. உட்கார மாட்டோம் சார், சார் உட்காரு, ஒன்றும் பேச மாட்டாங்க. இல்லை இவங்க கேமரா வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம சொல்றதெல்லாம் செய்வோமா? ஓகேவா? நான் சொல்றதெல்லாம் செய்வோம். கை மேல வச்சிருக்க நமக்கு சரி. ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ் பண்ணுவோம். சரிங்களா? 1, நான் ஒழுக்கமா இருப்பேன் அப்படின்னா ஒரு கை தரணும், ஒரு தடவை கை தரணும். ஓகேவா? புரியுதா? சரி. நான் ஒழுக்கமா இருக்குங்கிறது எத்தனை தடவை கை தரணும்? நான் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன் அப்படின்னா எத்தனை கை தரணும்? 2 தடவை. நான் நல்லா படிப்பேன் அப்படின்னா 3 தடவை கை தரணும். நான் இதை மாத்தி சொல்லுவேன், ஆனா நீங்க கரெக்டா கை தரணும். யாராச்சும் தப்பா கை தரீங்கன்னா நீங்க எல்லாம் நேரம் எல்லாம் புரிஞ்சுச்சா? சரி, ஒழுக்கமா இருக்கு எத்தனை கை தரணும்? எத்தனை தடவை?